சிவாய நம. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நேற்று பிரதோஷம் இல்லைங்களா, சோமவார பிரதோஷம் அன்னைக்கு மார்னிங் 4 o'clockலேருந்து ஈவினிங் நம்ம வீட்டில் வந்து பிரதோஷ வழிபாடு பண்ண வரையும் என்னென்ன பண்ண அப்படின்றத ஒரு விளாகாக நம்ம பார்த்துக்கிட்டே ஆஷாட நவராத்திரி வியாழக்கிழமையிலிருந்து ஆரம்பிக்குது. ஆஷாட நவராத்திரி அப்படின்றது வாராகி நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. வாராகி அம்மனுக்காக 9 நாள் நம்ம இருக்கக்கூடிய விரதம் தான் ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு கலசம் வச்சும் சிலர் வந்து வழிபடுவாங்க. அந்த கலசம் எப்படி அமைக்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் இந்த 9 நாளும் விரதம் இருக்க முடியாதவங்க முக்கியமாக இந்த 2 நாட்கள் நம்ம வந்து விரதம் இருந்தாலே அந்த 9 நாள் அந்த நவராத்திரியில் நம்ம பஞ்சமி தேவிக்கு, அதாவது வாராகி தேவிக்கு விரதம் இருந்த பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்தெந்த நாள் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் செய்முறை விளக்கமாகவே கொடுத்துருக்கேன். இருந்தாலும் சிலர் சகோதரிகள் கேட்டதுக்காக கலசத்துக்குள்ளே என்னென்ன போடுறது அப்படின்ற விளக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஆனி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் இருந்து நம்மளுக்கு ஆஷாட நவராத்திரி ஆரம்பிக்குது. ஜூன் 26ஆம் தேதியிலிருந்து ஜூலை 4ஆம் தேதி வரையும் அந்த 9 நாள் தான் ஆஷாட நவராத்திரி. 25ஆம் தேதியை வந்து நீங்கள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி அடுத்த நாள் நம்ம கலசத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பூஜைக்கு தேவையான குத்துவிளக்குலேருந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மறுநாள் வியாழக்கிழமை அதிகாலையில் எழுந்து நீங்கள் குளிச்சுட்டு கலசம் ரெடி பண்ணுறதுக்கு தயாராகுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மணமேடை எடுத்துக்கோங்க. அதற்கு மேலே மஞ்சள் குங்குமம் பூசிக்கோங்க. நீங்கள் வந்து வாழை இலை போடுறதா இருந்தால் போடுங்க, இல்லை தாம்பூலம் எடுத்துக்கோங்க. ஏன்னா 9 நாள் இல்லைங்களா, 9 நாள் வந்து அந்த வாழை இலை வந்து ஒரு மாதிரி காஞ்சிரும். ஸோ அதனால் தாம்பாளத்தை எடுத்து அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதற்கு உள்ளே வந்து நீங்கள் நெல் போட்டால் ரொம்ப நல்லது. இல்லை நெல் இல்லைன்னா பச்சரிசி நீங்கள் போட்டுக்கலாம். பச்சரிசியும் இல்லைன்னா நீங்கள் வந்து அச்சத்தை ரெடி பண்ணி வச்சு அதை வந்து நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. அது மேலே மஞ்சள் குங்குமம் போட்டு ஒரு 1 ரூபாய் காயினை மேலே அந்த அரிசி மேலே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு கலசம் எடுத்துக்கோங்க. அந்த கலசத்தில் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. உங்கள் கிட்ட கங்கா தீர்த்தம் இருந்ததுன்னா ஒரு 2 துளி கங்கா தீர்த்தமும் அதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம், அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஜவ்வாது, ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், மாசிக்காய், அதில் 1 ரூபாய் காயினும் நீங்கள் போட்டுக்கோங்க. மஞ்சள் குங்குமமும் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பூவை எடுத்துக்கோங்க. அந்த பூவில் சென்டர்லையும் மஞ்சள் குங்குமம் வச்சு கையில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அம்பாவை, அதாவது வாராகி அம்மாவை மனதில் நினச்சிக்கிட்டு என்ன வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாவை வேண்டுறீங்களோ அதை நீங்கள் சங்கல்பம் எடுத்துக்கிட்டு அந்த பூவை அந்த கலசத்தில் வச்சுக்கோங்க. உள்ள தண்ணியிலே போட்டுருங்க. அதுக்கு மேலே மாயிலை கொத்துக்களை வச்சுக்கோங்க. இல்லை வெற்றிலை வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 5, 7 இந்த மாதிரி கணக்கில் வெற்றிலை வச்சுக்கோங்க. சுற்றி வச்சுக்கிட்டு மஞ்சள் தடவின ஒரு தேங்காய், அந்த தேங்காவிலையும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும். வச்சு அழகாக அந்த தேங்காவை அந்த வெற்றிலையோ இல்லை மாயிலையோ வச்சுருப்பீங்கள்ல அதில் வந்து வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், அந்த கலசத்துக்கு முப்புரி நூல் சுற்றணும். உங்களுக்கு வந்து நல்லா 108 வாட்டி முப்புரி நூல் சுற்ற தெரியலை அப்படின்னா அந்த செம்போட கழுத்துக்கு மட்டும் கூட ஒரு 3 வாட்டி 3 சுற்று 5 சுற்று 7 9 அந்த கணக்கில் சுற்றுக்களை முப்புரி நூலை சுற்றி வச்சுக்கோங்க. இவ்வளோதான் கலசம் அமைக்கிறது. மேலே பூ வச்சுக்கோங்க. இதுதான் கலசம், வராகி அம்மனுக்காக அமைக்கக்கூடிய கலசம் இவ்வளோ தான். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிள்ளையார் எடுத்து வச்சுக்கோங்க. பிள்ளையார் சிலையாக இருந்தால் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி ஒரு வெற்றிலை கீழே போட்டு அது மேலே மஞ்சள் குங்குமம் வச்சு அதுலேயும் கொஞ்சம் அர்ச்சதை போட்டு அதுக்கு மேலே விநாயகரை உட்கார வச்சுக்கோங்க. அவருக்கும் பூ வச்சுக்கோங்க. அப்புறம் சைடில் ஒரு செம்பு எடுத்து அதில் தண்ணி ஊற்றிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் ஒரு பூ போட்டு வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னா நம்மளோட குலதெய்வம். ஓகேங்களா, விநாயகரை வச்சாச்சு, குலதெய்வம் வச்சாச்சு, கலசமும் அமைச்சாச்சு. இப்போ பூஜைக்கு எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டோம். காலையில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பால் அதில் வந்து நாட்டு சக்கரை போட்டு நெய்வேத்தியமாக வச்சுருங்க. அம்பாளுக்கு வச்சுட்டு அழகாக விளக்கேற்றி உங்களோட வேண்டுதலை சங்கல்பம் எடுத்து அம்பாளை உள்ளே அழைச்சி உட்கார வச்சுடுங்க. அப்புறம் மாலை நேரம் அம்பாளுக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் என்ன அப்படின்னா, மண்ணுக்கு கீழே வளரக்கூடிய அனைத்து பொருட்களுமே அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். கிழங்கு, மாதுளம்பழம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பானகம் செஞ்சு வைப்பாங்க. இதெல்லாம் வந்து நெய்வேத்தியமாக இந்த 9 நாளும் ஒவ்வொரு நெய்வேத்தியமாக நீங்கள் வந்து நெய்வேத்தியம் நீங்கள் படைக்கலாம். நீங்கள் விக்கிரகம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அழகாக அபிஷேகம் பண்ணி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுங்கள்.
அம்பா வந்து நம்ம நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அப்போ அவங்கள எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணணுமோ, எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கணுமோ, அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு வந்து நெய்வேத்தியம் படைச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணி மன திருப்தியாக சந்தோஷமாக வந்து உங்களோட வேண்டுதலை அவங்க திருப்பாதத்தில் வைங்க. தினமும் நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு ஒரு கையில் பூவை வச்சு உங்களோட வேண்டுதலை சங்கல்பம் பண்ணி அந்த பூவை அவங்க திருப்பாதத்தில் சமர்ப்பிங்க. கண்டிப்பாக அடுத்த ஆஷாட நவராத்திரிக்குள்ளே உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும். அப்புறம் 9 நாள் முடிஞ்ச உடனே அன்னைக்கு 9வது நாள் இரவு வந்து என்ன பண்ணுறீங்க, கலசத்தை லைட்டாக நகர்த்தி வச்சுக்கோங்க. நகர்த்தி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து கலசத்தை வந்து நீங்கள் வந்து நிர்ஜலம் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை வந்து வீடெல்லாம் தெளித்து விடுங்க. மீதம் தண்ணி இருந்தது அப்படின்னா செடிகளுக்கெல்லாம் ஊற்றுங்க. கால்படாத இடத்துல வந்து ஊற்றிடுங்க. அப்புறம் வந்து பச்சரிசியை வந்து நீங்கள் ஏதாவது நெய்வேத்தியம் படைச்சு எல்லாருக்குமே கொடுங்க. இவ்வளோதாங்க. இந்த நவராத்திரியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆஷாட நவராத்திரியை மனதார வழிபட்டு வாராகி அம்மனோட அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து சோமவார பிரதோஷம் அன்னைக்கு நம்ம வீட்டில் செய்த பூஜையை உங்களுக்கு நான் வந்துட்டு வீடியோவாக காட்டியிருக்கேன். இந்த பிரதோஷ பூஜையும் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. வாழ்க வளமுடன்.